பனித்துளிகள் ஜூன் 8 2025 கொடுக்கப்பட்ட தலைப்பு பாளையத்துக்கு புறம்பே. கொடுக்கப்பட்ட வசனம் எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நான் வளர்ந்த கிராமத்துல வெள்ளிக்கிழமைதான் சந்தை நாள். எத்தனை வருடங்களுக்கு பிறகும் நான் ஒரு குறிப்பிட்ட விற்பனையாளரை நினைவு கூறுகிறேன். ஹேண்ட்சன்ஸ், அதாவது தொழுநோய் என்ற நோயினால கை விரல்களும் கால் விரல்களும் அரித்துவிட்ட நிலையிலும் அவன் தான் அறுவடை செய்து கொண்டு வந்ததை விற்று கொண்டு இருப்பான். சிலர் அவனை தவிர்த்தனர். என் தாயார் மட்டும் அவனிடம் தொடர்ந்து பொருட்களை வாங்கினார்கள். நான் அவனை சந்தை நாட்கள்ல மட்டுமே பார்ப்பேன். பின்னர் அவன் ஊருக்கு வெளியே மறைந்து விடுவான். பண்டைய இஸ்ரவேலிலும் தொழுநோய் உள்ளவர்கள் பாளையத்துக்கு புறம்பே வாழ வேண்டும். இது ஒரு அவமானமான வாழ்க்கை. இப்படிப்பட்டவர்களை குறித்து அவர்கள் தனியே குடியிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வியாதி அவனில இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாகவே எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே. ஆகையால அவன் தனியே குடியிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது என்று லேவி 13:46 கூறுகிறது. இது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டமாயிருக்கிறது. பாளையத்துக்கு புறம்பே பலியிடப்பட்ட காடைகளின் சடலங்கள் எரிக்கப்பட்டதென்று லேவியராகமம் 4:12 கூறுகிறது. நீங்கள் இருக்க வேண்டிய இடம் பாளையத்துக்கு புறம்பே அல்ல. இந்த கடினமான உண்மை எபிரேயர் 13 இயேசுவை குறித்து சொல்லப்படும் கூற்றுக்கு உயிர் கொடுக்கிறது. ஆகையால நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட கடுவோம் என்று வசனம் 13 கூறுகிறது. நாம் எபிரேயருடைய பலி செலுத்தும் முறையை ஆராயும் போது இயேசு நகரவாசலுக்கு புறம்பே சிலுவையில அறையப்பட்டது ஒரு முக்கியமான அம்சமாகும். நாம் பிரபலமாக இருக்கவும் கௌரவப்படவும் வசதியான வாழ்க்கை வாழவும் விரும்புகிறோம். ஆனா பாளையத்துக்கு புறம்பே அவமானம் இருக்கும் இடத்திற்கு செல்ல தேவன் அழைக்கிறார். அங்குதான் ஹேண்ட்சன்ஸ் போன்ற நோய் கொண்டிருக்கும் விற்பனையாளர்களை நம்ம பார்க்க முடியும். அங்குதான் உலகத்தால நிராகரிக்கப்பட்ட மக்களை சந்திக்க முடியும். அங்குதான் இயேசுவையும் சந்திக்க முடியும். எபிரேயர் 13:12 அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். வெளிப்புறத்தார் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களிடத்துல ஆரம்பத்துல நீங்க எப்படி நடந்து கொள்வீங்கன்னு யோசித்து பாருங்க.